நம்ம இன்னைக்கு பல்சருக்கு இந்த யமஹாவோட டிஸ்க் பேட் தான் மாற்ற போகிறோம். எதுக்குன்னா பல்சரோட டிஸ்க் பேட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ யமஹா அது வந்து வேறு டைப். அது நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து அதை விட பர்ஃபார்மன்ஸ் வந்து டபுளாக இருக்கும், டபுளுக்கு மேலே தான் இருக்கும். ப்ரைஸும் வந்து அதே மாதிரி டபுளாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 180 அந்த மாதிரி வரும், 200 பிலோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 430 450 அது மாதிரி இருக்கும். ஸோ டபுளுக்கும் மேலே தான் ப்ரைஸும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டாக்கு, அதனால் வந்து 428 போட்டிருக்கு. இது 2019 மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போது நான் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினதெல்லாம் வந்து 235. ரொம்ப ஒன்றும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, 250 அந்த மாதிரி அரௌண்ட் இருக்கும். அதாவது காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ காப்பர் கண்டென்ட் இருக்குன்னு. இதில் வந்து ஃபுல்லாக மெட்டல் தான் நிறையா இருக்கும், மெட்டல் பீஸ் தான். ஸோ மெட்டல் அதிகமாக இதில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிளேட் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு தேயறதெல்லாம் வந்து மெட்டல் கண்டென்ட்டால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பல்சரதை விட உங்களுக்கு இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இன்னொரு அதாவது யமஹா வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கும், அதாவது வெர்ஷன் 3 R15லாம். அது வந்து R15ன்றனால அது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரும். இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி தான். இருந்தாலும் வந்து இது இந்தியன் பிராண்டுன்றனால அவங்க கொஞ்சம் காஸ்ட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எல்லாருமே வாங்கணும் ஸ்பேரு அப்படின்றனால அவங்க வந்து காஸ்ட் கம்மியாக இவங்க இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால தான் இப்படி இருக்குது. மற்றபடி குவாலிட்டி கம்மி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் அவங்க நிறைய காப்பர் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கனால இது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ பெட்டர் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பிரேக்கிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்க் பேடு ஈஸியாக மாற்றிக்கலாம். வேறு நீங்கள் இந்த பிளேட்டை மாற்றணும், இல்லைனா வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹோஸ் வந்து இந்த ரப்பரில் எடுத்துகிட்டு வேறு டைப் ஒன்று இருக்கும், அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் போயிட்டு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போடுறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஈஸியாக பண்ண முடியும். இது வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிரேக் இன்னும் பவர் நல்லா வந்துடும். இதை தவிர்த்து இன்னும் நல்ல பிரேக் பேட்லாம் இருக்குது. அது சின்டர்ட் பிரேக் பேடுன்னுவாங்க, செராமிக் பிரேக் பேடுன்னுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரைஸ் அது 1000 2000 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவே நீங்கள் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்.
இவ்வளோ ஈஸியாலாம் கழட்டி மாட்ட முடியாது. இது ஆக்சுவலாக பிஸ்டனை நீங்கள் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். அது நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா பழைய பிரேக் பேடை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து வெளியே வந்திருக்கும். மறுபடியும் புது பிரேக் பேடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா தேஞ்சிருந்த பழசுக்கும் புதுசுக்கும் இந்த பேடில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல வச்சுட்டு உங்களால் இந்த கேப்பை வந்து கொடுக்க முடியாது. இந்த கேப் இருந்தால் தான் நீங்கள் இதுக்குள்ளே போட்டு லாக் பண்ண முடியும். அதனால் பிஸ்டனை கொஞ்சம் உள்ளே தள்ளினா தான் உங்களுக்கு கேப் கிடைக்கும், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பிஸ்டன் தள்ளினதை நான் உங்களுக்கு காமிக்கல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஷார்ட்டாக காமிக்கணுன்றதுக்காக தான். ஜஸ்ட் இது பிரேக் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த யமகாவோட பிரேக் பேட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கழட்டி மாட்டுறது நம்ம வேறு ஏதாவது இன்னொரு வண்டியில் கண்டிப்பாக மாட்டுவேன். ஸோ அப்போ காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த லிவரை பிடிக்கும்போது உள்ளே வரைக்கும் போயிடும். ஸோ அந்த பிஸ்டன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இனிமேல் பிரேக் நல்லா பிடிக்கும்.